Good morning. Today's topic silicate. So silicates பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி தானே. ஸோ சிலிக்கான் அப்படின்னா சிலிகேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிலிக்கானும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆக்கி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு காம்பனண்ட் தான் சிலிகேட்ஸ். ஸோ இது சிலிகேட்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? First one, silicon forms a strong bond with oxygen. Silicon forms a class compound with oxygen called silicates. So silicon வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்டுக்கு நேம் தான் என்னதுன்னா சிலிகேட்ஸ் நேம். சரியா? ஸோ இந்த சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதோட பேசிக் யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் யூனிட்டாக தான் இருக்கும். ஸோ டெட்ராஹெட்ரல் அயான் அதோட ஃபார்முலா SiO4. ஓகேவா? ஸோ ஒரு சிலிக்கான் இருக்கும், அதை சுற்றி நமக்கு 4 ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் சிலிக்கான் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் அதை சுற்றி சரௌண்ட் ஆகியிருக்கு. இப்போ நார்மலாக நமக்கு தெரியும் சிலிக்கானோட பாண்ட் ஆர்டர் என்ன, வேலன்சி என்ன, 4 வரும். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜனோட வேலன்சி வந்து நமக்கு 2. ஸோ இப்போ சிலிக்கானோட வேலன்சி 4மே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் ஆக்சிஜனோட வேலன்சி 2, ஆனால் ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு, சிலிக்கான் கூட பாண்ட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் உள்ளது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சார்ஜாக அதுலேயே நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ சிலிக்கான் அந்த சிலிகேட்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்லேயும் இருக்கலாம் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் சிலிக்கா டெட்ராஹெட்ரான். ஸோ சிலிக்கா டெட்ராஹெட்ரான் வந்து அது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா பாண்டுமே கோவலன் பாண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், இப்போ இதில் வந்து சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பேலன்ஸ் என்ன சொன்னால் 4ன்னு சொன்னோம் சிலிக்கானோடது. அது வந்து நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. பட் ஆக்சிஜனோட பேலன்ஸி -2. அதில் ஒரு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிட்டு அப்படி தான். அப்போது அங்கே ஒவ்வொரு இதுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு -1 சார்ஜ் இருக்கும். அப்போது டோட்டலாக 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா -4 வந்து இருக்கும் இதோட சார்ஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், இப்போ சிலிகேட்ஸ் அதோட சைட் வியூ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் அதோட சிலிகேட்டோட சைட் வியூ. ஸோ இப்போ அதே இது நம்ம இப்போ டாப் சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அதோட டாப் வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே ஆக்சிஜன், ரெட் கலரில் இருக்கிறது வந்து சிலிக்கான் ஆட்டம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், டைப்ஸ் ஆஃப் சிலிகேட். ஸோ இதில் டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 7 டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்த்தோசிலிகேட்ஸ், பைரோசிலிகேட், சைக்ளிக் சிலிகேட்ஸ், ஈனோசிலிகேட்ஸ், ஷீட் சிலிகேட்ஸ், டெக்டோசிலிகேட்ஸ். இதில் வந்து ஆர்த்தோசிலிகேட்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் யூனிட் அதுதான். ஓகேவா? ஸோ பைரோசிலிகேட்ஸுங்கிறது ஸோ அதே மாதிரி 2 சிம்பிள் யூனிட் வந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடியது பைரோசிலிகேட். சைக்ளிக் சிலிகேட்ஸ் அப்படின்னா சைக்ளிக்னால் என்ன, நமக்கு அப்படியே ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ ஈனோசிலிகேட்ஸில் நமக்கு 2 டைப் இருக்கும். ஸோ ஒன்று வந்து செயின் சிலிகேட்ஸ், இன்னொன்று டபுள் செயின் சிலிகேட்ஸ். ஷீட் சிலிகேட்ஸுங்கிறது 2D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். டெக்டோசிலிகேட்ஸுங்கிறது 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்தோசிலிகேட்ஸ். ஸோ ஆர்த்தோசிலிகேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன நேம்னா நீசோசிலிகேட்ஸ். சரியா? ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இட் கண்டென்ஸ் டிஸ்க்ரீட் SiO4 4- டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ். இது மட்டும்தான். இதில் ஆர்த்தோசிலிகேட்ஸில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். இதோட இன்னொரு நேம் என்ன, நீசோசிலிகேட்ஸ். இதில் வந்து என்ன மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்கும், SiO4 4-. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஃபினசைட், ஒலிவின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த ஆர்த்தோ சிலிகேட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பைரோசிலிகேட்ஸ். இதோட இன்னொரு நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோரோசிலிகேட்ஸ்னு சொல்லுவோம். இட் கண்டெய்ன்ஸ் Si2O7 6- அயான்ஸ். ஸோ இது வந்து இந்த அயான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக சொல்லிட்டு சிலிகேட்டாலே என்ன அயான் யூனிட் இருக்கும், SiO4 4- யூனிட் இருக்கும். ஸோ இதே மாதிரி அந்த SiO4 4- வந்து 2 யூனிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்பைன் ஆகி டெட்ராஹெட்ரல் வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த பைரோசிலிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து கம்பைன் ஆகும்போது அது ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சிலிகேட் கூட கம்பைன் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கம்பைன் ஆகும்போது அதில் உள்ள ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்
இதுதான் அந்த பைரோசிலிகேட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 இது இருக்குது, அப்படி தானே, 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட். ஸோ இப்போ இந்த 2 யூனிட்டு கம்பைன் ஆகும்போது இதில் ஒரே ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், நமக்கு கம்மியாகும். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சைக்ளிக் சிலிகேட். சைக்ளிக் சிலிகேட்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ரிங் சிலிகேட்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ அயான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SiO3n 2n அயான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 SiO4 4- அயான்ஸ் வந்து கம்பைன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகும், சைக்ளிக்காக கம்பைன் ஆகும். இங்கே ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், 3 சைக்ளிக்காக கம்பைன் ஆகிறதுனால நமக்கு இந்த மாதிரி சைக்ளிக் சிலிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகும்போது ஒரு சிலிகேட்டில் உள்ள 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும், ஷேர் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பெரைல். ஓகே, ஸோ இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சிலிகேட் அயான், இது ஒரு சிலிகேட்டு, இது ஒரு சிலிகேட். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் என்ன பண்ணுறது, சைக்ளிக்காக கம்பைன் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு சிலிகேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தானே. ஸோ இப்போ இதில் இந்த ஆக்சிஜனை என்ன பண்ணுது, பக்கத்தில் உள்ள மற்ற சிலிகேட்ஸ் காம்பவுண்ட் கூட கம்பைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷேர் ஆகி நமக்கு வந்து காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஈனோசிலிகேட்ஸ். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து செயின் சிலிகேட்ஸ், இன்னொன்று டபுள் செயின் சிலிகேட். செயின் சிலிகேட்னால் என்னென்னு தெரியும்ல, பைரோனெக்ஸ்னு இன்னொரு நேம், டபுள் செயின் சிலிகேட்ஸ்க்கு இன்னொரு நேம் ஆம்பிஃபோல்ட்ஸ். சரியா? ஸோ இதுலையுமே எவ்வளோ அயான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SiO3n 2n- அயான்ஸ் இருக்கும். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் வந்து கம்பைன் ஆகும். சரியா? ஸோ இந்த இதில் உனக்கு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதில் பாருங்கள், இது ஒரு யூனிட்டு, இது ஒரு சிலிக்கா, இது எல்லாமே சிலிகேட் தான். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சிலிகேட்ஸ் வந்து கம்பைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கம்பைன் ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது செயின் சிலிகேட்ஸ். ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டபுள் செயின் சிலிகேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ், இதில் வந்து நமக்கு நிறையா செயின் சிலிகேட்ஸ் வந்து ஒரே லேயராக ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு லீனியராக மட்டும் ஃபார்ம் ஆகும். டபுள் செயின் சிலிகேட்ஸ் வந்து அதில் நமக்கு 2 வெட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகும். வெட்ரிக்கலாக அந்த மாதிரி 2 லேயரோ 3 லேயர்ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா அது டபுள் செயின் சிலிகேட் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பெஸ்டாஸ். ஓகே, இது வந்து செயின் சிலிகேட்ஸோட எக்ஸாம்பிள், இது வந்து டபுள் செயின் சிலிகேட்ஸோட எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதை மட்டும் என்னென்னு சொல்லுவோம், செயின் சிலிகேட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 செயின் சிலிகேட்ஸ் கம்பைன் ஆன மாதிரி கிடச்சிது அப்படின்னா அது டபுள் செயின் சிலிகேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஷீட் சிலிகேட். ஷீட் சிலிகேட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதுலேயுமே n நம்பர் ஆஃப் SiO4 டெட்ராஹெட்ரல் யூனிட் தான் கம்பைன் ஆகும். 3 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஷேர் ஆகும். ஸோ அப்படி ஷேர் ஆகிறதுனால நமக்கு அது வந்து லேயர் ஸ்ட்ரக்சராக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி ஸ்டாக்கபிள் மாதிரி நமக்கு தெரியும். சரியா? ஸோ இது வந்து கிராஃபைட் நம்ம படிச்சிருப்போல. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு லேயருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு வெரி வீக்காக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னா க்ளீவ் ஆகிடும். சரியா? பிரேக் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் மைக்கா, இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுதான் அதோட ஷீட் சிலிகேட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் செயின் சிலிகேட்ஸ் மாதிரி தான். ஸோ அதில் வந்து என்ன ஆகும்னா இது வந்து ஒரு செயின், இது ஒரு செயின், இது ஒரு செயின், அந்த மாதிரி தானே. ஸோ இது வந்து லேயராக நமக்கு வந்து என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிட்டே வரும். இதில் டபுள் செயின் சிலிகேட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டபுள் செயின் சிலிகேட், இது ஒரு டபுள் செயின் சிலிகேட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு மேலே ஒன்று நம்ம ஸ்டாக்கபிள் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3D சிலிகேட்ஸ். ஸோ இந்த ஷீட் சிலிகேட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம 2D சிலிகேட்ஸ்னு நம்ம சொல்லலாம், இந்த ஷீட் சிலிகேட்ஸு. சரியா? ஸோ அதே மாதிரி 3D சிலிகேட்ஸ்க்கு வந்து இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா டெக்டோ சிலிகேட்ஸ். இதுலேயுமே n நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து கம்பைன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய அந்த சிலிகேட்டில் இருக்கக்கூடிய 4 ஆக்சிஜன் ஆட்டமே என்ன பண்ணிடும் அப்படின்னா மற்ற காம்பனன்ட் கூட ஷேர் ஆகிடும். அப்படி ஷேர் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பனன்ட் வந்து என்ன அப்படின்னா 3D சிலிகேட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் குவாட்ஸ். ஸோ இதுக்கு இந்த சிலிகேட்ஸ்க்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொன்னேன், டெக்டோ சிலிகேட்ஸ். அந்த டெக்டோ சிலிகேட்ஸை வந்து நம்ம அலுமினோ சிலிகேட்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த சிலிக்கானுக்கு பதிலாக என்ன பண்ணுவோன்னா
SiO4 4 மைனஸ் யூனிட்டுக்கு பதிலாக AlO4 5 மைனஸ் யூனிட்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டெக்டோசிலிகேட்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுனா அலுமினோசிலிகேட்ஸாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளட்ஸ்பர் ஜியோலைட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஜியோலைட்ஸ் மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதில் ஜியோலைட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஜியோலைட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? 3Dயில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ஹேஸ் அ 3 டைமென்ஷனல் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அலுமினியம், சிலிக்கான், ஆக்சிஜன் எல்லாமே 3 டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் கம்பைன் ஆகி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை சரி என்ன சொல்லுவோம்? ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சியோலைட்ஸில் வந்து நமக்கு போரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அப்படி போரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால இதில் நமக்கு சோடியம் எல்லா மாலிகுல்ஸும் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா சோடியம் மாலிகுல்ஸும் வாட்டர் மாலிகுல்ஸும் லூஸாக தான் அதில் வந்து பைண்ட் ஆகியிருக்கும். மற்றபடி சிலிக்கானும் அலுமினியம் ஆட்டமும் டெட்ராஹெட்ரலாக கோஆர்டினேட் பாண்டில் இது வந்து ஷேர் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் டிஃபராக இருக்கும், மற்றபடி கிளே மாதிரியே தான். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு இந்த இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹனிகாம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதில் வந்து டனல்ஸ், கேஜஸ் எல்லானால இன்டர் கனெக்டடாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர் ப்யூரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு சீவ் மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த அரிப்பு எல்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி அதில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அதில் உள்ள அந்த டனல் அந்த கேஜஸில் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆக முடியும், இன் அண்ட் அவுட் போயிட்டு வரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால மாலிகுலர் சீவாகவும் இது வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். நம்ம 11th படிச்சிருப்போம். ஸோ ஹார்ட் வாட்டர்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதில் அந்த ஹார்ட்னஸை வந்து வாட்டரில் உள்ள ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜியோலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஜியோலைட்ஸோட அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் படிக்க வேண்டிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? Thank you.